இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை சுதந்தரியுங்கள். இன்னும் இந்த டாப்பிக்கில் தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா சுதந்தரிக்க வேண்டியது எப்படி இருக்குல்ல, இன்னும் சுதந்தரிக்கணுமா வேணாமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்தாலும் நம்ம சுதந்தரிக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிக்காமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் வசனத்தின் வெளிச்சத்தில் அல்லது வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அதனுடைய அந்த கீவேர்டு அந்த 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 கர்த்தருடைய பிள்ளைகளை என்னாகமம் 13:30 நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலேப் சொன்ன ஒரு வார்த்தை, உடனே நம்ம போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், அப்புறம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இதுதான் காலேப்பினுடைய விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தையின் அடிப்படையில் விசுவாச வாழ்க்கையாகிய கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்களும் நானும் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய ஆரோக்கியத்தை சுதந்தரிக்கணும், ஐஸ்வர்யத்தை சுதந்தரிக்கணும், அபிஷேகத்தை சுதந்தரிக்கணும், கிருபைகளை சுதந்தரிக்கணும். தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒவ்வொரு சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு, இவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிப்பீங்க. அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுவார், யோசுவா, நீயும் உன் ஜனமும் ஜனத்தாரும் யாவரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்க. யோசுவாவே நீ எழுந்துரு என்று அந்த வசனத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, லோத்தே நீ எழும்ப வேண்டும், யாக்கோபே நீ எழும்புன்னு சொல்லி நான் பேசினதை இப்போ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு டைம் பாஸ். அந்த காலத்தில் நாங்கள் இந்த ஆவடியில் நாங்கள் காலேஜுக்கு போகும்போது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் இறங்கி அப்புறம் அங்கேருந்து நடந்து நாங்கள் காலேஜுக்கு போவேன். சிலத்தில் பேசன் பிரிட்ஜில் இறங்கி போவேன். அப்போ இந்த வேர்க்கடலை வியாபாரிகள் ட்ரெயினில் வருவாங்க. அந்த வேர்க்கடலைக்கு பெயரை டைம் பாஸ் கடலை அப்படின்னு அவங்க சத்தம் போட்டுகிட்டே வருவாங்க. டைம் பாஸ். அந்த 40 நிமிஷம் 1 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ரூபாய்க்கு அந்த வேர்க்கடலை கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போனால் டைம் பாஸ் ஆகிடும். அது பேரே டைம் பாஸ் கடலைம்பாங்க. இப்போ என்ன கடலை சொல்கிறான்னு தெரியல. அந்த மாதிரி சிலருக்கு இது டைம் பாஸ் சர்வீஸ் மாதிரி ஒரு சிலருக்கு தான். ஆனால் பலருக்கு இந்த செய்திகளும் இந்த நேரங்களும் இந்த காலங்களும், ஒரு பக்கம் மோகன் அண்ணனுடைய செய்திகளும், மறுபக்கம் நம்முடைய ஜேஎம்னுடைய நான் ஸ்டாப் ஆன்லைன் மீட்டிங்ஸு, இன்றைக்கி 898வது நாளா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தொடர்ந்து இந்த செய்திகள் ஒவ்வொருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம். 98 தான், 898. ஆமேன். இன்னும் 2 நாளில் 900 days வரப்போகுது. பிரைஸ் காட். ஆமேன். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி நம்ம சுதந்தரிக்கணும்னா தொடர்ந்து இந்த ஆன்லைன் ப்ரேயரை தொடர்ந்து பேசுகிற வார்த்தை நம்ம கொஞ்சம் எழும்பித்தான் ஆகணும். எழும்பணுன்றீங்களே, எங்கேருந்து எங்கே எழும்பணும் அப்படின்னு சிலருடைய இருதயத்தில் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எழும்ப வேண்டும். உதாரணமாக ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். தன் மருமகளோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அப்படின்னு அந்த வசனம் முடியும். மோவாப்பை விட்டு எழுந்த நகோமி. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்தரிக்கணும்னா ஆண்டவர் தான் நமக்கு கிருபை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய அடிக்கடி இந்நாட்கள் இல்லை, அந்த நாட்கள்லேருந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்.
நான் கொடுத்தேன், நான் உங்களுக்கு இதை அருளி செய்தேன், அப்படி தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம சுதந்தரிக்கிறதுக்கு நம்மிடத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. பொதுவாக ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து சிலுவையில் வெற்றி எடுத்து ஜெயம் எடுத்து வைத்திருக்கிறார். இப்போ டைனிங் டேபிளில் தான் சாப்பாடு இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் எழும்பி போனால் தானே முடியும் இல்லையா? யாராவது கொண்டு வந்து ஊட்டுவாங்கன்னு இருந்தால் அதுக்கு படுத்து தான் கிடக்கணும் நம்ம இல்லையா? அப்போ இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. நகோமி எழும்புகிறாள். நகோமி எழும்புகிறாள். எங்கிருந்து எங்கே எழும்புகிறாள்? மோவாப் தேசத்திலிருந்து எழும்புகிறாள். நான் வேதாகமத்தை அறிந்த மக்களோடும் பேசுவது எனக்கு பிடிக்கும், வேதத்தை அறிந்தும் அறியாதவர்களோடும் பேசுவது எனக்கு பிடிக்கும். வேதமே அறியாத புதிதாக இயேசுவின் அன்புக்குள்ளே வந்தவங்க, துபாயில் ஒரு தம்பியை பார்த்தேன், சில ஃபியூ மந்த்ஸாக தான் இயேசப்பாக்குள்ளே வந்திருக்கிறேன், இந்த செய்திகளாம் கேட்குறேன், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு. அதாவது காலாகாலமாக பைபிள் வாசிக்கிறவங்களுக்கே சில சப்ஜெக்ட் புரியலையே, சில மாதங்கள் சில ஆண்டுகளுக்குள் வந்தவங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ அவங்களுக்கு மேக்சிமம் புரிய வைக்கிற மாதிரி சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க இருதயத்துக்குள்ளே போய் அவங்கள தூண்டி எழுப்பணுங்கிறது தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம். பிரைஸ் காட். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது, சரியா? ஏன்னா நான் கல்லூரி முதல்வரோ அல்லது லெக்சரரோ விரிவுரையாளரோ இல்லை, ஒரு சாதாரண சுவிசேஷகன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நகோமி ஆக்சுவலி அவங்க பெத்லகேம் ஊரை சேர்ந்தவங்க. பெத்லகேம் ஊரில் பைபிளில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ரூத்தின் புத்தகம், ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து ஒரு நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். பஞ்சம் வந்ததுனால அவங்க இந்த பஞ்சத்தில் நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது. தூரத்தில் தெரிகிறது மோவாப், மோவாப் தெரிகிறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த மோவாப் தேசத்துக்கு போய் நம்ம அங்கே சஞ்சரிக்கலாம் என்று அவங்க மோவாப்புக்கு போயிட்டாங்க. மோவாப் என்பாலே அபாமினேஷன் அல்லது அருவருப்புன்னு அர்த்தமா வேதாகம வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்த ரூட் சரி கிடையாது. லோத்தின் சந்ததியில் வந்தவங்க தான் இந்த மோவாப்பியர், அம்மோனியர் போன்ற ஆட்கள். அதுதான் எப்போதுமே காலாகாலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒத்தே வராது. ஆனால் இவங்க உயிர் பிழைப்பதற்காக, பஞ்சத்தில் தங்களை காத்து கொள்வதற்காக ஓடிட்டாங்க, அங்கே இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போன இடத்துல அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகோமிக்கு அந்த 2 குமாரர்கள், ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிலியோன். அந்த மக்லோன் கிலியோனுக்கு 2 பேருக்கும் அந்த ஊரில் போனாங்க. அப்படியே அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே செழிப்பாக கண்டவுடனே, பசுமையை கண்டவுடனே, இது தாண்டா நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த நாட்களில் எங்கே சோறு கண்ட இடம்தான் சொர்க்கம்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. சோறு கண்டா அவ்வளோதான், அங்கே தான் இருந்துறது. அது பிரியாணி கண்டா அவ்வளோதான், முடிஞ்சு அங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி இவங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனால் பரிதாபமான சூழ்நிலை என்னன்னு கேட்டால், அந்த மோவாப்பிய பெண்களையே இவங்க திருமணம் முடித்து அங்கே இருந்து 2 குமாரர்களும் தன் புருஷன் எல்லாரும் அங்கே மரித்து 3 பேர் அங்கே மரித்து போயிட்டாங்க. நகோமி விதவையானால் அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் இருந்தாலும் அவள் காதுக்கு ஒரு தகவல் போகிறது. என்ன தகவல்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்ற ஒரு 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 அந்த நிகழ்ச்சியோ அல்லது அந்த சம்பவமோ, அங்கே இருக்கிற ஒரு காரியங்கள் நகோமிக்கு தெரிய வந்தபோது வேதம் சொல்லுகிறது, நகோமி தன்னுடைய மருமகளோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி அவள் எழுந்து பெத்லகேமுக்கு வர ஆரம்பிக்கிறாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று தேவ மனிதர்கள் பேசுவார்கள்.
பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆனால் அந்த மோவாப் என்றால் அது ஒரு அருவருப்பான ஒரு சிச்சுவேஷன். இன்றைக்கு என் செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது தான் தேவ சித்தம். ஐஸ்வர்யத்தை சுதந்தரிப்பது தேவ சித்தம். நீங்கள் சுகமாக இருப்பது தேவ சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று யோவான் சொல்வது போல நீங்கள் இவைகளெல்லாம் சுதந்தரிப்பது தான் தேவ சித்தம். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இந்த செய்தியை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை குறித்த தேவ சித்தத்தை சொல்லுகிறேன். நீங்கள் சுதந்தரிக்கணும். சிலர் பாருங்க, சிலருக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டிய நாட்களில் வராது. அது கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு போட்டு விற்கணும், இன்னொரு 4 வருஷம் ஆச்சுன்னா இங்கே ஒரு பெரிய ஹைவே வரப்போகுது, ஹைவே வந்துட்டுன்னா பயங்கரமாக அந்த ரேட்டெல்லாம் கூடிரும்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்லை இந்த இடத்துல ஒரு பெரிய ஐடி பார்க் வருது, அது வந்துட்டுனா இந்த லேண்ட் வேல்யூலாம் எங்கேயோ போயிடும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நல்லது தான், கரெக்டாக தான் இருக்கும் அவங்க சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி அவன் வயிற்று பசிக்கு அவனுக்கு ஆகாரம் வேணுமே. அப்படி கடன்லையும் கஷ்டத்துலையும் இருக்கிற தம்பி சொல்லுவான், அதுக்கு அதை விற்றுட்டு என் ஷேரை கொடுத்துட்டு நீங்கள் மற்றதை பாருங்கம்மா. கேட்க மாட்டாங்க. பண ஆசை யாரை விட்டுது? பண ஆசை யாரை விட்டுது? கடைசியில் பார்த்தா எல்லா சொத்துக்களும் முடங்கி போய் அது யாருக்குமே பிரயோஜனமற்ற நிலையில் எத்தனை இடங்களில் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனை இடங்களில் பார்த்துருக்கேன். அனாவசியமாக அந்த பணத்தை கொண்டு போய் முடக்கி, நல்ல எண்ணத்தோடு தான் முடக்கினார்கள், ஆனால் அதை முடங்கி போய் விட்டதே. இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்தோடு சொல்கிறேன். இந்த 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 ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் அருளினார் என்று நகோமி கேட்டபோது வசனம் சொல்லுகிறது, மோவாப்பிலிருந்து தன்னுடைய பெத்லகேம் இடத்துக்கு வரும்படி அவள் திரும்பி எழுந்தாள். எழும்ப வேண்டிய நகோமி எழும்ப வேண்டிய நேரம் வந்தபோது, கர்த்தருடைய பிள்ளைகளை, எழும்ப வேண்டிய சூழ்நிலை வந்தபோது எழும்பித்தானே ஆகணும். அப்போ தானே மீண்டும் பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். தற்கால இன்பத்துக்காக, தற்கால சௌகரியத்துக்காக, தற்கால செழிப்பை நம்பி போன இடத்துல ஆமேன் அவள் சந்தித்தது கசப்பு. அதனால் தான் என்னை ஏன் நகோமி என்று சொல்லுவாங்க. கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். கவலைப்படாதீங்க, போன இடத்துல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், இழப்புகள் நடந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் பெத்லகேமின் அனுபவம் உண்டு. நீங்களும் பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பெத்லகேம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அந்த பட்டணம் ஒரு சிறிய பட்டணமாக இருந்தாலும் அந்த பெத்லகேமில் தான் உலகத்தை ஆளுகிற ராஜா எழும்புவார் என்று சொன்னது போல இயேசு ராஜா அந்த சிறிய பெத்லகேமில் ஊரில் தான் பிறந்தார். இன்றைக்கும் பூகோள ரீதியில் பார்த்தா அந்த பெத்லகேமை ஒரு 20-25 நிமிஷத்தில் அப்படி சுற்றி வந்துடலாம். அவ்வளோ ஒரு குட்டியான ஒரு சின்ன ஒரு சிட்டி. ஆனால் ஆமேன், உலகத்தை ஆளுகிற விலை மதிக்க முடியாத ஒரு தெய்வம் ஆமேன் தோன்றின இடம் அந்த பெத்லகேம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் இந்த செய்தி உங்கள் காதுக்கு வருகிறது என்று கேட்டால், மோவாப்பை நம்பி போனீர்களோ, மோவாப்பின் செழிப்பை நீங்கள் சார்ந்து இருந்தீர்களோ, அதனால் அங்கே வேதனையும் கஷ்டமும் வந்ததோ, அங்கேயே நீங்கள் இருந்துட்டீங்களா, அங்கேயே நீங்கள் முடங்கிட்டீங்களா? ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால, ஆவியானவருடைய ஏவுதலோடு நான் உங்களோடு பேசுகிறேன். இனி எனக்கு மோவாப்பு வேண்டாம் ஆண்டவரே, அதாவது அருவருப்பான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இந்த அருவருப்பான ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு? இந்த அருவருப்பை விட்டு நான் இன்னைக்கு எழும்பிடுறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்தி ஆமேன், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என் கூட சேர்ந்து. ஆமேன், கையை உயர்த்தி எனக்கு மோவாப்பு வேண்டாம் ஆண்டவரே, மோவாப்பினுடைய அந்த அருவருப்பு வேண்டாம் ஆண்டவரே, மோவாப்பினுடைய ஆண்டவரே அந்த டெம்பரவரியான செழிப்பு வேண்டாம் ஆண்டவரே, மோவாப்பினுடைய ஆண்டவரே சௌகரியம் எனக்கு வேண்டாம். அந்த பெத்லகேம் பஞ்சகாலமாக இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு அது அப்பத்தின் வீடா மாறிடும்.
அப்பத்தின் வீடா மாறிரும். இயேசுவின் நாமத்தினால நான் பெத்லகேமுக்கு வருகிறேன், அப்பத்தின் வீட்டுக்கு வருகிறேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பெத்லகேமுக்கு வரணும். ஆண்டவரே, பெத்லகேமின் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தாங்க. அதாவது இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே வருகிறேன் என்று அர்த்தம், இயேசுவின் ஆளுகைக்குள்ளே வருகிறேன் என்று அர்த்தம். ஆமென். இயேசு எனக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம். அதுதான் that is called Bethlehem. Hallelujah. ஷாதாலா மௌரியாந்தர பௌகோரபா அந்தரபா ராமாலா துரமா ஹதல பௌதர ஹந்தல பூஷிகதரா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க. வேண்டாம் ஆண்டவரே, மோவாப் வேண்டாம், நான் எழும்பிடுறேன். ஆண்டவர், அந்த பணம் வர்றதும் ஒண்ணுதான், அதனால வந்த சண்டைகளும் கூப்பாடுகளும் வேதனைகளும் மரணங்களும் இழப்புகளும் ஒண்ணுதான்ப்பா. மீண்டும் எனக்கு பெத்லகேமின் அனுபவத்தை தரப்போறீங்க. அதனாலதான் இன்றைக்கு இந்த செய்தி என் காதுக்கு வருகிறது. நான் பெத்லகேமுக்குரியவன், நான் பெத்லகேமுக்கு உரியவள். சொல்லுங்க, நான் பெத்லகேமுக்கு உரியவள், நான் பெத்லகேமுக்கு உரியவன். பெத்லகேமின் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற இடம். ஆமென். பெத்லகேம் என்றால் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற இடம். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் அருளுகிற இடம். அதான் பெத்லகேம், அதான் பெத்லகேம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை சந்தித்தா போதும் ஆண்டவரே. நாங்க இழப்புகளை சந்தித்தோம் ஆண்டவரே, வேதனைகளை சந்தித்தோம் ஆண்டவரே, பயங்கரமான கஷ்டங்களை நஷ்டங்களை சந்தித்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இப்பொழுது இயேசுவே, நாங்கள் உம்மை சந்திக்க விரும்புகிறோம். இயேசுவே, உம்மை சந்திக்க விரும்புகிறோம். ஐயா, உம்மை சந்திக்க விரும்புகிறோம். பெத்லகேமில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். பெத்லகேமில் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார். நெகேமியா, ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த நகோமி கேட்டாளப்பா, நகோமி கேட்டாளப்பா. உடனே ஒரு டிசிஷன், உடனே ஒரு டிட்டர்மினேஷன். ஆமென். நான் எழும்ப வேண்டும். இனியும் நான் இந்த ஆண்டவரே, இந்த மோவாப்ல இருக்க கூடாது என்ற சரியான ஒரு தீர்மானத்தை நகோமி எடுத்தது போல நாங்களும் எடுக்கிறோம். ஐயா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்த இடத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு ஆகாரம் அருளுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். இந்த ஜெபத்தை கேட்கிறீர். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனித்தான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனித்தான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் அழைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் பாடை செய்ய நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அசுத்தம் அழைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் பாடை செய்ய நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனித்தான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனித்தான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். ரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். ரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பெத்லகேம் தேவன் நம்மை சந்திக்கிற இடம். ஆமென். பெத்லகேமுக்கு வந்துட்டோன்னா நம்ம ஆண்டவரை சந்திச்சிடலாம்.
நிச்சயம் அவர் நம்மளை மீட் பண்ணிடுவார். பெத்லகேம் ஆகாரம் அருளுகிற இடம். இன்னைக்கு கஷ்டம், பாடு, துன்பம், வேலை, வெட்டி எல்லாம் போகிறது எதுக்கு? அந்த சாப்பாடுக்கு தான். கர்த்தர் ஒவ்வொரு வேளையும் நமக்கு ஆகாரம் கொடுப்பார், ஒரு குறையுமின்றி நடத்துவார். இந்தியாவில் ஒவ்வொரு நாள் இரவிலும் ஆமென் குறைஞ்சபட்சம் 20 கோடி மக்கள் இரவில் உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகிறாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அது நினச்சாலே ரொம்ப வேதனை. ஏதோ ஒரு கஞ்சாவது குடிச்சிட்டு நம்ம படுக்கலாம், ஆனால் அந்த ஜனங்களுக்கு சாப்பாடே இல்லையாமே, எவ்வளோ ஒரு வேதனை. இந்தியாவில் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் அதிகம் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் உங்கள் சாப்பாட்டை, இது என்ன சாப்பாடு, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நீங்கள் குறைச்சி சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் உணவுக்காக ஜெபிக்கும்போது, ஆண்டவரை ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னீரே என்று ஒரு சின்ன அந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு சாப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தி காத்துக்கொள்வார். இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு இந்த நாளுக்குரிய செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை வேகமாக இன்னொரு நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம். ஆமேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு முறை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம சுதந்தரிக்கணுங்கிறது தான் நம்முடைய ஒரே எய்ம். சுதந்தரிக்கணும். சுதந்திரத்தை, உங்கள் சுதந்திர வீதம். ஆமேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒவ்வொரு ஷேர். ஆமேன். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவை கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா பகிர்ந்து அளித்தார். 40 வருஷம் தேவ மனிதன் மோசஸ் தான் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே போய் தேவ ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அத்தனை கோத்திரத்துக்கும் எந்தெந்த இடம் என்று பகிர்ந்தளிக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் யோசுவா கொடுத்தார். அப்போ சுதந்தரிக்கணும். நீங்கள் போங்க, அந்த மலை நாட்டை எனக்கு தாங்க, இதை தாங்க, அதை தாங்க. ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய காலேபுடைய மகள், எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்கப்பா, செழிப்பான இடத்தை தாங்கன்னு கேட்டபோது மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் உள்ள செழிப்பான இடத்தை அந்த காலேபுடைய மகளுக்கு அந்த காலேப் கொடுத்தார். அப்போ அவள் சுதந்தரித்தாள். அதை போல இன்றைக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு வருமானம் கிடையாது, ஒரு பென்ஷனை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என் புருஷனும் தங்க ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக உட்கார்ந்துருக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன், ஏதோ சாப்பிட்டுட்ருக்கேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை திடீர்னு ஆவியானவர் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தினார். இப்போ திடீரென உள்ளத்தில் வந்த வார்த்தை இங்கே பாருங்க. தூங்குகிற நீ, ஆதலால் தூங்குகிற நீ. ஆதலால் அப்படின்னு வந்தால் முந்தின வார்த்தைகளை வாசி என்று அர்த்தம். 12:13 வாசிக்கணும். 12:13. ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கு அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ என்றால் இது சரீர பிரகாரமான உறக்கத்தை பற்றி சொல்லவில்லை, சரீர பிரகாரமான தூக்கத்தை பற்றி சொல்லவில்லை. இது ஒரு ஆன்மீக உறக்கம். கொரோனா காலத்தில் இருந்த ஒரு ஜெபம் உனக்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பும் போது
ஆமென். அந்த ஆன்மீக உறக்கம் இல்லாத ஆன்மீக விழிப்பு அல்லது ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கிறவங்க கொரோனா காலத்தில் எப்படி ஜூம் மீட்டிங்கில் இருந்தோமோ இதே போல் இப்பவும் நாங்கள் இருக்கிறோம். கொரோனா காலத்தில் ஃபேமிலி ஜூம் மீட்டிங் போட்டு ஜெபம் பண்ணோமோ அதே போல் இப்போ இருக்கிறோம். அது தேஞ்சு போல அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆன்மீக உறக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை கஷ்ட காலத்தில் இயேசுவை தேடி ஆலயத்துக்கு போனது போல இப்பவும் நீங்கள் அதே ஓட்டம், விறுவிறுப்பான ஓட்டம் இருக்குதா அப்படின்னா அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக உறக்கம் இல்லை, ஆவிக்குரிய உறக்கத்துக்குள்ள போகல, ஆன்மீக நித்திரை அடையல என்ற அர்த்தம். இல்லை, முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்ன மாதிரி அந்த இன்னைக்கு பாருங்க, நான் சொல்லுவேன், சமீப கூட்டங்களை சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி கடைசி காலத்தில் பஞ்சங்கள் வரும் அப்படின்னா வந்துட்டு, கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. பிற மத சகோதர சகோதரிகளுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் தெரியுமே, தெரிஞ்சு இருந்தோம். கொரோனாவுக்கு பிறகும் எவ்வளோ வாக்குவாதம் ஆலயங்களில் இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு கிடக்கிற, ஊழியர்களை டாமினேட் பண்ணுகிற, ஊழியர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற, குறை சொல்லுகிற எவ்வளோ ஆவிகள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே எழும்பி இருக்கிறது பார்த்தீங்களா? வீடுகளுக்குள்ள அந்த அரகண்ட், அந்த ஒரு மாதிரி ஒரு டாமினேட்டிவ் ஸ்பிரிட் இன்னும் ஒளியிலேயே. எவ்வளோ கொரோனா காலத்தில் நடுங்கிட்டு கிடந்தாங்களே, இப்போ அது இல்லையே. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை இது சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருகிறதுனா, அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரத்தை அந்த தீவிரவாதிகள் அந்த விமானத்தை கொண்டு இடித்தார்கள் அல்லவா? இடித்த அன்றைக்கு சாயந்தரம், இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ விடியற் காலை நேரம் இல்லையா? அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த காலை நேரம், இதே நேரத்தில் தான் நான் சென்னையிலிருந்து கனடாவுக்கு ஊழியத்துக்காக புறப்பட்டு கொண்டு இருக்கும்போது சாம் ஜெபத்துரை அண்ணன் அந்த நாட்களில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ எப்படி போகிற, என்னாச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாத, நான் புறப்பட்டுருக்கேன், டிவியை பாரு, பயங்கரமான ஒரு தீவிரவாதிகளுடைய அட்டகாசங்கள், ஆக்ரோஷமான ஒரு தாக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளைட்டாக ஒவ்வொரு இடத்தில் போய் விழுகிறது, ஜனங்கள் செத்து மடிஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. அந்த ட்வின் டவரில் பரபரப்பாக காலை நேரத்தில் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடிபாடுகள் சிக்கி ஆயிரமான மக்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க. நீ டிவியை பார்க்கலையா? அப்படியா இப்படியான்னு சாம் ஜெபத்திரன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தேன், என்றாலும் என்ன நடந்தாலும் ஊழியத்துக்கு நம்ம போயிடணும். ஃப்ளைட் போனால் நான் போயிடுவேன். எதையும் பார்த்து பயப்படுறது நம்மளுடைய பாலிசி இல்லை அல்லவா? விமான நிலையத்துக்கு போன பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் லண்டன் மாநகரில் போய் இறங்குனா அந்த ஹீத்ரூ ஏர்போர்ட் முழுவதும் மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது. ஒரு நாள் அது அப்படி இருக்கவே இருக்கா. சிஸ்டமேட்டிக்காக அவங்க வேலை செய்வாங்க. திடீரென்று எல்லா ஃப்ளைட்டும் முடங்கி போனதுனால அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியல. பல மணி நேரங்கள் அந்த லண்டன் அந்த விமான நிலையத்தில் காத்திருந்து கனடாவுக்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி பல மணி நேரங்கள், எனக்கு இப்போ ஞாபகம் எத்தனை மணி நேரம்னு, பல மணி நேரம் கிடந்து சரியாக சாப்பிடாமல் கொள்ளாமல் ஓய்வெடுக்க முடியாமல் அந்த கனடாவில் போய் இறங்குனா எங்கே பார்த்தாலும் அழுகை. அடுத்த சிட்டி தான், அடுத்த பக்கத்தில் தானே, ஒரு மணி நேர தூரத்தில் தானே நியூயார்க் சிட்டி இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் ஆலய ஜபம், ஆலய மணி ஓசை, அழுகை, கண்ணீர், வேதனை, எல்லா துக்க அந்த அடக்க ஆராதனைகள், எங்கு பார்த்தாலும் ஸ்தோத்திரம், ஜபம். ஆமான், ஆலயங்கள் நிரம்பி வழிந்தது. எங்கு பார்த்தாலும் அமைதியை பார்க்க முடிஞ்சது. ஹார்ன் சத்தம் கூட பொதுவாக வெளிநாட்டில் இருக்காதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நியூயார்க் சிட்டியில், நியூ ஜெர்சி சிட்டிக்குள்ளே செல்லாத்தில் மார்னிங்கில் ரஷ்ஷாக இருக்கும். அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க. வேதனையுள்ள இருதயம், கனத்த இருதயத்தோடு மக்கள் தெரிந்து கொண்டிருந்ததை அந்த நாட்களில் பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எங்கு பார்த்தால் ஜெபம், ஆராதனைக்கு நேரத்துக்கு முன்பாகவே மக்கள் ஓடி 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 ஆராதனையில் உட்கார்ந்து இயேசுவே என்று ஜெபிக்கிறதை பார்க்க முடிந்தது. இயேசுவே என்று கூப்பிடுகிறதை பார்க்க முடிந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எவ்வளவு கால் நீடித்தது இந்த பரிசுத்தம்?
எவ்வளவு காலம் நீடித்தது இந்த 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 இரவு ஜெபம், இந்த ஆலய மணி ஓசை சத்தம்? அது கொஞ்ச நாளைக்குள்ள மங்கி போச்சு. அது மங்கி போச்சு. கொஞ்ச காலம் அது பேசப்பட்டது, கொஞ்ச காலம் அந்த தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருதயத்தில் இருந்தது. பழையபடி அவங்க பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. அருவருப்புகளின் பிறப்பிடமாக இன்றைக்கு அமெரிக்கா, அருவருப்புகளின் பிறப்பிடம். ஆமென். அவலட்சணங்களின் பிறப்பிடம், ஒளிபீடத்தில் செய்யப்படுகிற அவலட்சணங்களின் பிறப்பிடமாக நிறைய இடங்களில் துருபதேசங்கள் தோன்றுகிறது. ஒரு சில மாகாணங்கள் தான் பைபிள் பெல்ட் என்று சொல்லுவார்கள். அங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில். ஆனால் நிறைய இடங்கள் இன்னைக்கு அசுத்த ஆவிகள் பயங்கரம் சீட்டாட்டத்திலும் குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்திலும் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணமாக மாறி போயிட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு சொல்றேன். அதே போலதான் இந்த கொரோனா காலத்தில் அவ்வளவு பாரத்தோடு நடுங்கி கொண்டு ஜெபம் பண்ண ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு பணத்தை கண்ட உடனே தொழில் கொஞ்சம் விருத்தி, அதுக்குள்ள அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, கொடைக்கானலுக்கு போகலாமா, அதாவது அங்கே போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே வரலாமா? அப்போ தப்பா? அதுக்கெல்லாம் நீங்கள் எதிரியா? நான் எதிரியே இல்லையே. உன்னுடைய ஆரம்ப காலம் ஜெபம் எங்கே? கொரோனா காலத்து ஜெபம் எங்கே? கொரோனா காலத்து உபவாசம் எங்கே? ஒன்று மாறி ஒன்று இழப்புகள் வரும்போது இருந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில அந்த நாட்கள்ல வேதத்தை தூக்கி கொண்டிருந்த அந்த நாட்கள் எங்கே? அதுதானே ஆவியின் ஏவுதலோடு நான் பேசுகிறேன். தூங்குகிற நீ தமிழ்நாட்டில் தான் நிறைய சூப்பரான பழமொழிலாம் இருக்குது. அதாவது உண்மையா தூங்குகிறவனை ரொம்ப ஈஸியாக எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி கிடப்பான், அவனை ஒரு காலம் எழுப்ப முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நாங்கள மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி ஊழியக்காரங்க யூடியூப்பில் பேசிட்டு கிடப்பானுங்க, இவனுங்களுக்கு வேறு வேலை கிடையாது. நான் ஒன்று சொல்ல, ஒருவேளை அறியாமையில் சொல்கிறது வேறு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஏன் கட்டில் விட்டு எழுந்துரு, பெட்டை விட்டு எழுந்துரு, படுக்கை விட்டு எழுந்துரு, அப்படி தானே சொல்லணும். ஏன் மரித்தோரை விட்டு எழுந்துரு? வாட் இஸ் த மீனிங்? மரித்தோரை விட்டு எழுந்துரு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவர் மரித்து போனார் என்றால், அவர் ஜீவம் தேவனிடத்தில் போய்விட்டது என்றால், அது ஒரு சடலம் என்று தானே சொல்றோம். அவரால் துதிக்க முடியாது. அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இந்த ஸ்தோத்திரம் இருக்கா? அல்ல ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறவங்க மேலே ஒரு ஆத்திரம் வருதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னது சும்மா ஸ்தோத்திரம், என்னது சும்மா அந்நிய பாஷை, என்னது ஸ்தோத்தரிக்கிறோம், என்ன அது ஜெபிக்கிறோம், என்ன அது சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதாதா, ஓயாமல் போட்டு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுகிற நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்க்குறேன். பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். அவங்கள நம்ம தயவு செய்து அவங்கள குற்றம் சாட்ட வேண்டாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரால் உண்டான எழுப்புதல் தான் தேசத்தை பற்றி பிடித்தது. ஒரு ஈவான் ராபர்ட்ஸ், ஒரு ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், ஒரு வில்லியம் சைமோர், இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், ஒரு டாக்டர் பால் யாங்கிச்சோ, ஒரு டாக்டர் டிஜிஎஸ் தனகரன், இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு எமில் ஜபசிங், இல்லையா? ஒரு பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன், இப்படி ஒரு மனிதனை கொண்டு தேவன் தேசத்தை அசைத்ததை திரும்பி பார்க்கிறேன் இந்த மிஷனரி நாட்கள்ல. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எங்க இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? உன் ஜெப வாழ்க்கை குன்றி போயிட்டா? பரிசுத்த வாழ்க்கை குன்றி போயிட்டோ? என்னத்தை உண்ணலாம், எதை உடுத்தலாம், எங்க அனுபவிக்கலாம் அலைறீங்களா? ஸ்தோத்திரம் குறைஞ்சிருச்சா? பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? உங்க ஆலயங்களில் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் வேணான்னு சொல்றாங்களா? ஆமே. நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. கையை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படியே கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசுவே என்னை எழுப்புவீராக. நான் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் சாதாரணமாக இருக்க அழைக்கப்படவில்லை, நான் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏசப்பா, நான் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா, என்னை எழுப்பிருங்கப்பா. அந்த ஆரம்ப கால ஜெபம் எனக்கு வேணும்.
ஆரம்பகால உபவாசம் எனக்கு வேணும், ஆரம்பகால பரிசுத்தம் எனக்கு வேணும், ஆரம்பகாலம் தாகம் எனக்கு வேணும், ஆரம்ப காலத்துல தேவனோடு நடந்தது போல நான் நடக்கணும், எனக்கு உதவி செய்யணும்ப்பா. இந்த ஜெபத்தை நீ கேட்கிறீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பயம், நடுக்கம், கவலை, சமாதானம் இல்லை அப்படிப்பட்டவங்க நெஞ்சில 2 கையை இப்படி வைங்க. இயேசுவின் நாமத்தினால் பயத்தின் ஆவியை புறமே தள்ளுகிறோம். புது பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. ஐயோ கடன் பாரம் தாங்கல, 2 கைகளை உயர்த்துங்க. இயேசுவே, கரம் உயர்த்தி இருக்கிறவங்களுடைய கடன் பாரத்தை சந்திங்கப்பா. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தா, இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை சந்திங்க. பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, கல்யாணத்திற்காக, திருமணத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஐயா, கர்த்தர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்யும். மாறாத கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியனப்பா, என் உள்ளத்தில் தோன்றியதை உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச உதவி செய்தீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். மாறாத கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.